ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த முத்துமலை முருகன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, சேலம் மாவட்டத்தில் உத்திரங்கூடம்பாளையம்னா ஏத்தாப்பூர் அந்த ஊரில் இருக்குது. நம்ம இந்த வீடியோ பற்றி முழு தகவலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு எப்படி வரணும்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தனியார் வண்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. நீங்கள் முத்துமலை முருகன் கோயிலுக்குன்னு கேட்டிங்கனாலே நீங்கள் இறக்கி விட்ருவாங்க. அப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டு விட்டு ஆத்தூர் போடுற பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைபாஸ்லேயே மெயின் ரோட்டில் இறக்கி விட்றாங்க. முத்துமலை முருகன் கோயில் வாசலில் இறக்கி விட்றாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம மலேசியா முருகன் கோயில் சின்ன வடிவமைப்பு வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. பாத்ரூமும் எல்லா வசதியும் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் சாமி தரிசனம் பண்ண போகலாம். இங்கே கடைகள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஹோட்டலு எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் இங்கே முன்கூட்டியே வந்தீங்கன்னா இங்கே ரூம் எடுத்து தங்குறதுக்கும் எல்லா வசதியுமே இருக்குது. ஏகப்பட்ட ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. அப்படியே வாங்க முருகன் கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் மெயின் கேட்டு. இப்போ மெயின் கேட்டு வழிபடலாம். இப்போ சுற்றி விட்றாங்க கோயில். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முத்துமலை முருகன் சிலை, 146 அடி சிலை, உலகிலே மிகப்பெரிய முருகன் சிலை. மலேசியாவோட 144 அடி தான் இது முருகன்கள். இதுதான் நம்ம முத்துமலை முருகனுடைய கருவறை. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அதோடைய கொடி கம்பம் இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா ஏகப்பட்டது ஷாப்பிங் பண்ணலாம். முத்துமலை முருகனுடைய சிலைகள் இருக்குது. ஏகப்பட்ட இது இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ தான் புதுசாக கோபுரம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சைடில் ராஜகோபுரம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் முருகன் சிலை பக்கத்தில் ஒரு பெரிய லிஃப்ட் இருக்கு பாருங்க. அந்த லிஃப்ட்டில் 250 ரூபா கொடுத்தாக்க உள்ளே டோக்கன் போட்டிங்கன்னா அந்த வேல் இருக்கு பாருங்க, முருகனுடைய வேலில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நம்ம முருகபெருமானுடைய காலை பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாக பேரழகாக இருக்கார். அதாவது ராஜ அலங்காரத்தில் இருக்கார்.
அதாவது இந்த முருகனுடைய சிலை உயரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிலை வந்து 111 அடி உயரம். இதோட பீடம் வந்து 36 அடி பீடம். மொத்தம் 146 அடி உயரம் இருக்குது. நீங்கள் இந்த கோயில் பின்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த சிலைக்கு பின்னாடியே சின்ன மலை கோவில் இருக்குது. அதுதான் பழமையான கோவில்.